Sound. One camera. Action. நடிகர் அஜித் சினிமா தாண்டி வேற ஏதாவது டிஸ்கஷன் பண்றதா இருந்தாருன்னா பேசுவாங்களா சார்? எல்லாம் வேர்ல்டு மேட்டர்ஸ் எல்லாமே பேசுவார், பாலிடிக்ஸ் எல்லாமே. விடாமுயற்சி எப்படி சார் போச்சு? விடாமுயற்சி அதான் அஜித் சாரோட செகண்ட் ஃபிலிம். விடாமுயற்சி எப்படி சார் போச்சு? விடாமுயற்சி அதான் அஜித் சாரோட செகண்ட் ஃபிலிம் ஆரம்பம் தருவோம். அவர் வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட், அதுவும் மெயினாக டெக்னீஷியன் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பார். அதனால் அப்புறம் அவர் பயங்கர ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. என்னென்னா ஷூட்டிங் டெரைன் அதெல்லாம் தான் பயங்கர டெரிஃபிக்காக இருக்குது. சுச்சுவேஷன்ஸு பயங்கர சாண்ட் ஸ்ட்ரோம், ஸ்னோ, இப்போ ஹாட் சன், ஆல்மோஸ்ட் 45 டிகிரி ஹாட் சன் வெதர், அந்த மாதிரி ஃபுல்லாக டெரிபிள் வெதர்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அவருக்கு ஃப்ரேம் வைக்க போனா அவரே நமக்கு கேமரா வாங்கி நமக்கு ஃப்ரேம் வச்சுட்டு இருக்காரு. அவர் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட், அதனால அப்பப்போ அவர் கேமரா வச்சு ஏதாவது ஷூட் பண்ணிட்டு இருப்பார். அதான் இப்போ கூட இடையில சொன்னேன், சார் நீங்க இப்போ ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சு, இப்போ எனக்கு ஃப்ரேம் பண்றதுக்கு யாருக்கு ஏதாவது கிண்டல் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஓம் சார் அப்படின்னார். நீங்க ஒர்க் பண்ணும்போது எதுவும் சஜஷன் சொல்லுவாங்களா சார்? ஜஸ்ட் அவர் ஒரு டிஎஸ்எல்ஆர்ல போட்டோ எடுத்துட்டு போயிடுவாரு. நம்ம ஷூட் பண்ணதெல்லாம் நம்ம ஒன் மோர் எதுக்குன்னு கூட கேட்கவே மாட்டாரு. என்ன சொன்னாலும் அவர் நம்ம ஷூட் பண்ணதையும் பார்க்கவும் மாட்டார். நம்மளா ஃபோர்ஸ் பண்ணி சார் இந்த ஷார்ட்டை பாருங்கன்னா நைஸ். அவருக்கு குக் பண்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். பிரியாணினா குக் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னாரு. அங்க எதுவும் பண்ணாரா? அங்க பிரியாணி பண்ணல, மற்றபடி கிரேவிஸ் எல்லாம் நிறைய ஃப்ரைஸ் அந்த மாதிரி எல்லாம். ஏன்னா அங்க மீட் நல்லா மீட் கிடைக்கும், அதை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாரு பிரேக் டைம்ல. சூப்பர். அவர் அந்த இந்தியன் ஃபுட் இல்லாத குறைய அவர் தான் தீர்த்து வச்சார். அவருக்கு குக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இல்லை அதையும் தாண்டி அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ்னால தான் அதெல்லாம் பண்றாங்கல்ல. ஆர்டிஸ்ட்னா ஷார்ட் முடிஞ்சானே போயிட்டு கேரவேன்ல உட்காந்து அப்படி இல்லாம வெரி ஃப்ரெண்ட்லி.